கார், பஸ், லாரி போன்ற வாகனங்களில் டிரைவர் சீட் அருகே உட்கார்ந்து தூங்கினால் டிரைவர் அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் அதை பார்க்கும்போது டிரைவருக்கும் தூக்கம் வந்துவிடும், விபத்து நடந்துவிடும் என்ற பயம்தான் காரணம். அப்படி நடந்த ஒரு விபத்தில் 2 பெண்கள் பரிதாபமாக பலியான சம்பவம் நடந்துள்ளது. சென்னையைச் சேர்ந்தவர் உபாசனா, வயது 28, ஐடி என்ஜினியர். சென்னையில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் அதிகாரியாக பணிபுரிந்தார். இவரது கணவர் வெங்கடேஷ் தனியார் வங்கியில் அதிகாரி. இவர்களுக்கு 9 வயது அக்ஷத், 7 வயது அங்குத் என 2 குழந்தைகள் உள்ளனர். உபாசனாவின் சொந்த ஊர் கோவை. சொந்த ஊருக்கே உபாசனாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனதால் சென்னையில் வீட்டை காலி செய்துவிட்டு பொருட்களை லாரியில் அனுப்பினர். காரில் நள்ளிரவு 1 மணி அளவில் கோவைக்கு புறப்பட்டனர். காரை உபாசனா ஓட்டினார். காரின் முன் சீட்டில் மாமியார் 72 வயது உஷா உட்கார்ந்திருந்தார். பின் சீட்டில் கணவர் வெங்கடேஷ், குழந்தைகள், உறவினர் 55 வயது சிவகுமார் ஆகியோர் பயணம் செய்தனர். அதிகாலையில் 5:30 மணி அளவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சென்றபோது அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய இன்னொரு சாலையில் கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக கார் தாறுமாறாக ஓடி மரத்தில் மோதியது. இதில் உபாசனா, உஷா இருவரும் சம்பவ இடத்திலேயே இருந்தனர். கார் அதிவேகத்தில் சென்றதால் உபாசனா தலை துண்டாகியிருந்தது. காரின் பின்சீட்டில் இருந்த கணவர் வெங்கடேஷ், 2 குழந்தைகள், உறவினர் சிவகுமார் படுகாயமடைந்தனர். போலீசார் விரைந்து சென்று விபத்தில் காயமடைந்த 4 பேரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸில் ஏற்றி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். உபாசனா மற்றும் உஷா உடல்களை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்தனர். முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு: விபத்து நடந்தபோது அதிகாலை 5:30 மணி இருக்கும். சாலையில் எந்த வாகனமும் இல்லை. அதனால் உபாசனா காரை அதிவேகத்தில் ஓட்டி சென்றுள்ளார். அதே நேரத்தில் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாமியார், பின்சீட்டில் கணவர், குழந்தைகள் என அனைவரும் நன்றாக தூங்குவதை பார்த்த உபாசனாவும் லேசாக கண் அயர்ந்திருக்கலாம். அதனால் விபத்து நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஒரு நொடி கண் அசந்தாலும் அது விபத்தில் முடிந்துவிடும். எனவே அதிகாலையில் சொந்த வாகனங்களை தாங்களே ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். அவசரமான காரியம் என்றால் டிரைவரை வைத்து ஓட்டிச் செல்வது நல்லது என போலீசார் கூறினர்.